பாண்டிக்கும் வானதிக்கும் இடையிலான காதலில் வானதியின் அண்ணன் வசந்த் பெரிய வில்லனாக உருவெடுத்திருக்கிறார். எங்க அண்ணனுக்கு கல்யாணமானதுக்கு அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பாண்டி சொன்னதை சாக்காக வைத்து அவன் வானதியை ஏமாற்றுகிறான் என வசந்த் நினைக்கிறான். இதனால் ஆத்திரமடைந்த வசந்த் தன் நண்பர்களுடன் சேர்ந்து நள்ளிரவில் பாண்டியை வழிமறித்து உருட்டுக்கு கட்டையாலேயே பயங்கரமா அடித்துத் துவைக்கிறான். அந்த வழியாக சவாரி வந்த சோழன் பாண்டியை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்க்கிறான். தகவல் அறிந்து சேரன், நிலா, நடேசன் என அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வருகிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பாண்டிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பிழைக்கிறான். ஆரம்பத்தில் உண்மையைச் சொல்லத் தயங்கிய பாண்டி சோழனின் மிரட்டலான கேள்விகளுக்குப் பிறகு தன்னை அடித்தது வசந்தான் என்பதை உடைக்கிறான். விஷயம் தெரிந்ததும் சோழன் ஆத்திரமடைந்து வசந்தை பழிவாங்கத் துடிக்கிறான். ஆனால் நிலா அவனை தடுத்து நிறுத்தி அமைதிப்படுத்துகிறாள். இதற்கிடையில் மருத்துவமனைக்கு ஓடிவந்த வானதி பாண்டியின் நிலையை பார்த்து கதறி அழுகிறாள். தன் காதலனை இந்த நிலைக்கு ஆளாக்கியது தன் அண்ணன்தான் என்று தெரிந்ததும் அவள் கடும் கோபமடைகிறாள். குடும்பம், அண்ணன் என்ற பாசத்தை பார்க்காமல் நேராக காவல் நிலையம் சென்று வசந்த் மீது புகார் அளிக்கிறாள். போலீசாரை தன் வீட்டுக்கே கூட்டி வந்து வசந்தை காட்டிக் கொடுக்கிறாள். தன் மகனை போலீஸ் பிடிப்பதைக் கண்டு காமாட்சி வானதியை திட்டினாலும், என் பாண்டியை தொட்டவன் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என வானதி உறுதியாக நிற்கிறாள். இறுதியில் போலீசார் வசந்தை கைது செய்து அழைத்துச் செல்கிறார்கள். இனி வசந்தை வெளியே கொண்டுவர காமாட்சி என்ன செய்யப் போகிறார்? வானதிக்கும் அவளது குடும்பத்துக்கும் இடையிலான உறவு என்னவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வசந்த் சிறைக்குச் சென்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. தன் மகனை தன் கண்முன்னாலேயே தங்கை காட்டிக் கொடுத்து கைது செய்ய வைத்ததை காமாட்சியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. பெத்த தாயையும் கூட பிறந்த அண்ணனையும் நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டியேடி என்று காமாட்சி வானதியை நோக்கி ஆவேசப்படுகிறார். ஆனால் வானதியோ, தப்பு செஞ்சது உன் மகன்தான்மா. பாண்டி உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கட்டும் என்று உறுதியாக பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறாள். மறுபக்கம் மருத்துவமனையில் பாண்டி மெல்ல மெல்ல தேறி வருகிறான். சோழனும் சேரனும் அவனுக்கு துணையாக இருக்கிறார்கள். அப்போது அங்கு வரும் நிலா, பாண்டி, இதுல வானதி மேல எந்த தப்பும் இல்லை, அவதான் துணிச்சலா அவங்க அண்ணனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருக்கா, அவளோட காதலுக்கு அவ உண்மையாயிருக்கா என்று பாண்டியின் மனதை மாற்றுகிறாள். இதைக் கேட்டு பாண்டி நெகிழ்ந்து போகிறான். இதற்கிடையில் வசந்தின் தந்தை வழக்கறிஞரை சந்தித்து பிணை, பெயில் எடுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் வானதி கொடுத்த புகார் வலுவாக இருப்பதாலும் சிசிடிவி ஆதாரங்கள் சிக்கியதாலும் வசந்துக்கு உடனே ஜாமீன் கிடைக்காமல் போகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வசந்தின் நண்பர்கள் பாண்டியையும் சோழனையும் பழிவாங்க திட்டம் தீட்டுகிறார்கள். வானதி மருத்துவமனைக்கு வந்து பாண்டியை பார்க்கிறாள். என்னை மன்னிச்சிடு பாண்டி, எங்க அண்ணன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை என்று கண்ணீர் மல்க கேட்கிறாள். அதற்கு பாண்டி, பரவாயில்ல வானதி, நீ எனக்காக உன் குடும்பத்தையே எதிர்த்து நின்னது எனக்கு போதும். ஆனா உன் அண்ணன் மேல இருக்கிற கோபத்தை விட்டுடு, அவன் உன் ரத்தம் என்று சமாதானம் சொல்கிறான். வசந்த் சிறையில் இருக்கும்போது அவனது நண்பன் ஒருவன் ரகசியமாக வந்து சந்திக்கிறான். மச்சான், உன்னை உள்ள தள்ளுன அந்த பாண்டியையும் அதுக்கு காரணமா இருந்த அந்த சோழனையும் சும்மா விட மாட்டோம். அவனுங்க கடையையும் வண்டியையும் இன்னைக்கு ராத்திரியே கொளுத்த போறோம் என்று சொல்ல வசந்தும் ஆத்திரத்தில் அதற்கு சம்மதிக்கிறான். அன்று இரவு பாண்டியன் மெக்கானிக் ஷெட்டிற்கு வசந்தின் ஆட்கள் தீ வைக்க தயாராகிறார்கள். அந்த சமயம் பார்த்து அங்கு வரும் சோழன் அவர்களை கச்சிதமாக பிடித்து விடுகிறான். இப்போது வசந்துக்கு எதிராக புதிய வழக்கும் ஆதாரங்களும் சேர்கின்றன. வானதியின் குடும்பம் மீண்டும் ஒரு சிக்கலில் மாட்டுகிறது. வானதிக்கும் பாண்டிக்கும் இடையே இருக்கும் இந்த காதல் குடும்ப பகையையும் தாண்டி எப்படி கைகூடப் போகிறது? சேரன் அண்ணனின் திருமணம் எப்போது நடக்கும்? வசந்த் திருந்துவானா அல்லது மீண்டும் வஞ்சம் தீர்ப்பானா என்று பார்ப்போம். வசந்தின் நண்பர்கள் பாண்டியின் மெக்கானிக் ஷெட்டிற்கு தீ வைக்க முயன்றபோது சோழன் அவர்களை கச்சிதமாக பிடித்து போலீசில் ஒப்படைக்கிறான். இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவ வசந்துக்கு எதிரான வழக்கு இன்னும் வலுவாகிறது. ஏற்கனவே மகனை இழந்த சோகத்தில் இருந்த காமாட்சி இப்போது நண்பர்களும் சிக்கியதால் நிலைகுலைந்து போகிறார். எல்லாம் அந்த பாண்டி வந்த நேரம்தான், என் குடும்பமே சிதறுது என்று காமாட்சி புலம்ப, வானதியோ, அம்மா, தப்பு செஞ்சது உன் மகன், அதை மறைக்க இன்னும் தப்பு மேல தப்பு செஞ்சா இதுதான் நடக்கும், இனியாவது வசந்தை திருத்தப் பாரு என்று கராராகச் சொல்கிறாள். மறுபுறம் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பாண்டி வீட்டிற்கு வருகிறான். அவனை பார்த்ததும் நிலா ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாள். பாண்டி, இனிமே நீ தனியா எங்கேயும் போகக்கூடாது. அந்த வசந்த் ஆளுங்க இன்னும் உன்னை நோட்டமிட்டுதான் இருப்பாங்க என்று சேரன் எச்சரிக்கிறான். அப்போது அங்கே பதற்றத்துடன் வருகிறார் நடேசன்.
சேரன், நாம இதோட இந்த விஷயத்த முடிச்சுப்போம். வானதி பாவம், அவ அந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது. வசந்த் மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லுவோம் என்கிறார். ஆனால் சோழன் அதை வன்மையாக மறுக்கிறான். அண்ணே, அவன் பாண்டியை கொல்லவே துணிஞ்சவன். அவனை சும்மா விட்டா நாளைக்கு நமக்கே ஆபத்தா முடியும் என்கிறான். இந்த சூழலில் சிறையிலிருந்து வசந்தை ஜாமீனில் எடுக்க அவனது தந்தை பெரும் முயற்சி செய்கிறார். வானதி கொடுத்த வாக்குமூலம்தான் பெரிய தடையாக இருக்கிறது. தன் மகனை மீட்க வழி தெரியாமல் காமாட்சி நேராக பாண்டியின் வீட்டிற்கே வந்து விடுகிறார். பாண்டி, என் மகன் தெரியாம செஞ்சுட்டான். அவனோட எதிர்காலமே பாழாயிடும் போல இருக்கு. வானதி கிட்ட சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுப்பா. உன்கிட்ட நான் பிச்சை கேட்கிறேன் என்று காமாட்சி அழ பாண்டி மனமுடைந்து போகிறான். தன் காதலியின் தாய் தன் முன்னே அழுது கொண்டிருப்பதை அவனால் தாங்க முடியவில்லை. பாண்டி வானதிக்கு போன் செய்து, வானதி, உங்க அம்மா இங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்காக புகார வாபஸ் வாங்கிடு. உங்க அண்ணன் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்கிறான். வானதி முதலில் மறுத்தாலும் பாண்டியின் பிடிவாதத்தால் சம்மதிக்கிறாள். வசந்த் ஜாமீனில் வெளியே வருகிறான். ஆனால் அவன் திருந்திய பாடில்லை. தன் தங்கை தன்னை போலீசில் பிடித்துக் கொடுத்ததையும் பாண்டி தனக்கு பிச்சை போட்டது போல புகாரை வாபஸ் வாங்கியதையும் அவமானமாக கருதுகிறான். வானதி, நீ செஞ்சதுக்கு உன்னை விடமாட்டேன். அந்த பாண்டியை என் கையாலேயே முடிக்கல. நான் மனுஷனே இல்லை என்று சபதம் போடுகிறான். வசந்தின் இந்த வஞ்சப் பார்வை அடுத்து என்ன விபரீதத்தை ஏற்படுத்தப் போகிறது? பாண்டிக்கும் வானதிக்கும் திருமணம் நடக்குமா, அல்லது வசந்த் மீண்டும் ஒரு சதித்திட்டம் தீட்டுவானா என்று பார்ப்போம். வசந்த் ஜாமீனில் வெளியே வந்தாலும் அவன் உள்ளுக்குள் வன்மத்தை வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். தங்கச்சியே என்னை காட்டிக் கொடுத்துட்டா, அந்த பாண்டி எனக்கு பிச்சை போடுறான் என்ற ஆத்திரம் அவனை தூங்க விடவில்லை. ஒரு பக்கம் காமாட்சி தன் மகனை திருத்த முயல, வசந்தோ தன் நண்பர்களுடன் ரகசியமாக சந்தித்து அடுத்த கட்டத்திட்டத்தை தீட்டுகிறான். மறுபுறம் பாண்டி மெல்ல மெல்ல தேறி தன் மெக்கானிக் ஷெட்டிற்கு வேலைக்குச் செல்ல ஆரம்பிக்கிறான். வானதி அவனை சந்தித்து, பாண்டி, அண்ணன் வெளியே வந்துட்டான். ஆனா அவன் பார்வை சரியில்லை. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரிக்கிறாள். ஆனால் பாண்டி, அவன் உன் அண்ணன் வானதி. ஒரு கட்டத்துல அவனுக்கே உண்மை புரியும் என்று அமைதியாகச் சொல்கிறான். இந்தச் சூழலில் சேரனின் திருமணப் பேச்சு மீண்டும் சூடுபிடிக்கிறது. பாண்டிக்கும் வானதிக்கும் நாமளே முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி வசந்த் மனச மாத்தணும் என்று நிலாவும் சேரனும் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு நாள் இரவு பாண்டி வேலையை முடித்துவிட்டு தனியாக வரும்போது வசந்தும் அவனது ஆட்களும் மீண்டும் அவனை வழிமறிக்கிறார்கள். இம்முறை அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருக்கின்றன. அன்னைக்கே உன்னை முடிச்சிருப்பேன். அந்த சோழன் வந்து கெடுத்துட்டான். இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க என்று வசந்த் ஆவேசமாக பாய்கிறான். பாண்டியடி வாங்க தயாராக இல்லை. வசந்த், உன்னை எங்க அண்ணனா நினைச்சுதான் அன்னைக்கு புகாரை வாபஸ் வாங்கச் சொன்னேன். ஆனா நீ திருந்தவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா நானும் சும்மா இருக்க மாட்டேன் என்று பதிலுக்கு போராடுகிறான். இருவருக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்படுகிறது. சரியான நேரத்தில் சோழனும் சேரனும் அங்கே வந்து சேருகிறார்கள். வசந்த், நிறுத்து. உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீயே அழிக்காதே என்று சேரன் சத்தம் போட வசந்த் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அப்போது அங்கே ஓடிவரும் வானதி வசந்தின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி எறிகிறாள். இப்ப சொல்லு அண்ணே, யார கொல்லணும்? என்னையா இல்ல என் பாண்டியையா? எங்களை கொன்னுட்டு நீ நிம்மதியா இருப்பேன்னா தாராளமா செய் என்று வானதி கண்ணீரோடு சவால் விடுகிறாள். தன் தங்கையின் உறுதியையும் பாசத்தையும் பார்த்த வசந்த் ஒரு நிமிடம் திகைத்து நிற்கிறான். அவன் மனதுக்குள் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. தான் இவ்வளவு தூரம் அலைந்தும் தன் தங்கை தன் காதலுக்காக உயிரையும் விடத் துணிவதைக் கண்டு அவன் ஆயுதத்தை கீழே போடுகிறான். சரிடி, உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. ஆனா இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்புகிறான். வசந்த் முழுமையாக திருந்தவில்லை என்றாலும் அவன் எதிர்ப்பை கைவிட்டது பாண்டிக்கும் வானதிக்கும் ஒரு பெரிய நிம்மதியை தருகிறது. இப்போது சேரன் அண்ணனின் திருமண ஏற்பாடுகள் தொடங்குகின்றன.